ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் தொக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பூசணிக்காய் பிடிக்கவே இல்லைன்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மஞ்சள் பூசணி தான் எடுத்துருக்கேன். அதை பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா பூசணிக்காய், அதை போட்டுடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணி விடக்கூடாது, ஒரு கொஞ்சம் கூட தண்ணியே விடக்கூடாது. மூடி வச்சுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெல்லம், சுகர், இதுக்கு வெல்லம் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், பூசணிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். வேற